உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ அம்மா. பரணி, என்னம்மா இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்க? நல்ல வேலை டி, நீ உறங்கிட்டியோன்னு நினைச்சேன். சம்மு உறங்கிட்டானா? என் பக்கத்துல தான் அவன் கேட்டுட்டு இருக்கான். நீ விஷயத்த சொல்லு இப்போ. நட்டு நடு ராத்திரியில போன் வந்தா எல்லாருக்கும் பதட்டமா இருக்கும்ல. அண்ணே, நைட்டு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுல, அதனால அடுத்த நாள் வந்துருச்சான். என் பிறந்த நாள் வந்துருச்சான். சரி, என்ன சொன்னா பாண்டி? அதை ஏன் கேக்குத? பிறந்த நாளைக்கு பரிசு வேற. ஓ பாரு, அப்படி என்ன கிஃப்ட் கொடுத்தாரு உங்க வீட்டுக்காரரு? உலகத்துல இல்லாத கிஃப்ட். ரொம்ப அருமையான ஒரு சேலை, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறத்துல வாங்கி கொடுத்திருக்காவோ. அடிப்பாவி, வெறும் புடவைய வாங்கிட்டு வந்ததுக்கு சந்தோஷப்படுறியே. ஏதாச்சும் டைமண்டோ பிளாட்டினமோ இல்ல எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி கொலுசோ வாங்கி தர சொல்லி கேட்க வேண்டியதானே? ஏட்டி, நீ சும்மா இருட்டி. ஏற்கனவே அவர் சம்பளத்துல இருந்து எனக்கு செயின் எல்லாம் வாங்கி போட்டிருக்காவ. அது மறந்துட்டியா நீ? இப்படியே வாங்குற சம்பளத்துல எனக்கே செலவழிச்சா அவர் பாவம் என்னத்த செய்வாரு? அடேங்கப்பா. ஏய், ரொம்ப ஓவர் ஆடாதடி. அவன் உனக்கு புருஷனா ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ணன். அவன் எப்படி செலவு பண்ணுவான்னு எனக்கு தெரியும்டி. இந்த ஆரட்டி, நீ மாமாவுக்கு தங்கச்சியா இருக்கலாம், ஆனா நீ வாக்கப்பட்டு போயிட்ட. உன் மதனி கிட்ட அண்ணனை பத்தி பேசும்போது மரியாதையா பேசணும், பாத்துக்க. ஏய், ஏட்டி, ஐயே கேட்டி, உங்க நாத்தனார் சண்டையெல்லாம் புறவை வச்சுக்கோங்க டி. இந்த பாரு பரணி, காலையில இவங்க 2 பேரையும் நான் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லியிருக்கேன். சரியா? ஆசீர்வாதம் தானே, கொடுத்துருவோம். காலையில எந்த நேரத்துக்கு வருவிய? காலையில வெள்ளனவே வந்துருவாங்கல, நேரமாச்சு. இப்போதைக்கு நாங்க போய் உறங்க போறோம். வச்சிருவா? சரிம்மா. ஏய் எசக்கி, ஹாப்பி பர்த்டே டி. எசக்கே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ல. அண்ணா, நன்றிண்ண. சரி, வச்சிடுத. குட் நைட். குட் நைட் டி. கொண்டா. கோயிலுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்ட. ஐயா சாமி, உன் முகத்துல இந்த சிரிப்பு வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. எசக்கிக்கு ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஏலே, நீ இத்தனூண்டு சோறு போட்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படி பத்தா? அதுவும் தயிர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குழம்பு கிளம்பு எதுவும் இல்லையா? டேய், இல்லை போல போய் சட்டியே எடுத்துட்டு வா. நேரம்டா. இவ்ளோ நேரம் பசியே இல்லன்னு சொன்ன, இப்ப குழம்பு கொண்டு வா, பொரியல கொண்டு வான்னு சொல்ற. இல்லை, எசக்கி சிரிப்பை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு பசி எடுக்கவே ஆரம்பிச்சது. நீ போல போய் சட்டி சோறெல்லாம் எடுத்துட்டு வா போ. சரி. அப்பாவா? இவரது எந்த நேரத்துல கூப்பிட்டாரு? ஏய், டேய் சண்முகம், ஸ்பீக்கர்ல போடுறான். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. நீ எடுப்பியோ மாட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை எடுத்துட்டேன். இலை, இப்ப என்ன பிரச்சனைன்னா எனக்கு தூக்கமே வரல. இப்ப அதான் உனக்கு காலை போடுவேன்னு போட்டேன். காலையில உன்கிட்ட ஒரு செய்தி சொன்னேனே, ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியான்னு பார்த்தேன். நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சாச்சு. நான் போட்ட சபதத்தை நிறைவேற்ற அம்புட்டு ஏற்பாடும் பண்ணியாச்சு. கிளே, என்ன ஏற்பாடு செஞ்சிருக்க? அந்த டீட்டெயில் எல்லாம் இப்ப சொல்ல முடியாதுலே. எப்படி ஏன் மக முத்துப்பாண்டி வாங்கி கொடுத்த சேலைய கட்டிக்கிட்டு உன் தங்கச்சி நசுக்கி அழைச்சிக்கிட்டு 2 பேரும் ஜோடியா நாளைக்கு கோயிலுக்கு போறாங்களோ? அவன் நாளைக்கு கோயிலுக்கு போக மாட்டான். ஆனா வேற ஒண்ணு நடக்கும். அதை தாங்க முடியாம அம்புட்டு பேரும் கதறுவீங்க. இப்ப நான் போட்டு வச்சிருக்கேனே ஸ்கெட்சு, அத பார்த்து நீ எப்படி கதற போகுதேன்னு நான் பார்க்க ஆவலா இருக்கேன்.
அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அபிமானி சவுந்தர பாண்டி. நன்றி, வணக்கம். அவன் பிடிஞ்ச அவன் வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இப்பவே அவனை போய் ஏதாவது செஞ்சுட்டு வந்துடணும்ல. ஏய் சண்முகம், டேய் சொன்னா கேளுடா. நீ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. அவர் உன்னை வர வைக்க தான் இந்த நேரத்துல கால் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. தயவு செஞ்சு நீ பயப்பட வேண்டாம்டா ப்ளீஸ். இல்லை, அந்த ஆள் நிஜமாவே ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா? என் அண்ணன் அங்க இருக்கான். அந்த ஆளை கொன்னுடுவான். உனக்கு அவர் மேல எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அதே அளவுக்கு அவனுக்கும் கோவம் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ பேசாம படுவா. என் அண்ணன் விட மாட்டான்டா. அப்படியே ஏதாவது பைத்தியக்காரத்தனமா அந்த ஆளு செஞ்சு வச்சிருந்தாலும் நமக்கு துணையா அத்தை இருக்காங்க. நீ இப்ப எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பேசாம படு. படு. ஏய் படு. மாமா, கேக்க தான் திறந்தாச்சுல, கேக்க கெட்டு போயிட போகுது. அக்காவை வெட்ட சொல்லுங்க. இவ வேற ஒருத்தி வெட்டுறது திங்கிறதுலயே இருப்பா. இல்ல சிக்கி, இங்க வால, இங்க வந்து நில்லு. என்னங்க கொடுத்துங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Isaki. Happy birthday to you. சனியா, எம்புட்டு தைரியம் இருக்கணும் உனக்கு? தேடப்படுற குற்றவாளி நீ. எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்டேஷனுக்கே வந்திருப்பையோ. இருங்க இருங்க, பரவாயில்லையே. சொன்ன உடனே கரெக்டா டியூட்டி பாக்குறீங்க. ஏலே சனியா, குண்டா இன்ஸ்பெக்டர் ஐயா, கோர்ட்டே ஜாமீன் கொடுத்த பிறகு ஒன்னால இவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா? சட்டத்துல இடம் இருக்கா? வெயிலா? அதுவும் போலீஸ் கிட்ட கேட்காமலா? போலீஸ் எதுக்கு கேட்கணும்? உங்க சைடு வக்கீலே ஜாமீனுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டாரே. அந்த ஆளை நம்ப முடியாது. அவர் கொண்டு வந்திருக்கிறது உண்மையா பொய்யான்னு வாங்கி பாரு. வெயில கொடு கொடு. அதானே இவ்வளவு நேரம் நீட்டிட்டே நிக்கேன். இந்தா நல்லா படிச்சு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.